வணக்கம். உங்க ஏரியாவுல பொதுப்பாதையோ இல்ல நீர்நிலையோ இதெல்லாம் யாராச்சும் சட்டவிரோதமா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்களா? அட இத சட்டப்படி எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலைய வேணாம். அரசாணை 540ன்னு ஒரு பவர்ஃபுல்லான சட்டம் இருக்கு. அத பயன்படுத்தி இந்த ஆக்கிரமிப்புகளை எப்படி நீக்கிறதுன்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. உங்க வயலுக்கு வரவேண்டிய தண்ணியை யாராவது மறிக்கிறாங்களா? இல்ல நீங்க வழக்கமா பயன்படுத்துற புதுப்பாதையை யாராவது அடைச்சு வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளால பல பேரோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடுது. பாருங்க, ஒரே ஒருத்தர் பண்ற ஒரு சின்ன ஆக்கிரமிப்பு ஒரு பெரிய சமுதாயத்தையே எப்படி புரட்டி போடுதுங்கிறதுக்கு இந்த மேற்கோள் தான் சரியான உதாரணம். ஒரு விவசாயி சொல்றாரு, 30 மூட்டை நெல் விளைய வேண்டிய நிலம் தண்ணி வராததால 10 மூட்டை கூட விளையலன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பிரச்சனையோட ஆழம் எவ்வளவு பெருசுன்னு. சரி, இப்போ நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஆக்கிரமிப்புனா என்னன்னு சிம்பிளா பார்த்துருவோம். அடுத்து அதுக்கான தீர்வான அரசாணை 540 பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும், அதிகாரிகளோட வேலை என்ன, கடைசியா ஒரு குடிமகனா நம்மளோட பங்கு இதுல எவ்வளோ முக்கியம்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். தகுதி 1. ஆக்கிரமிப்பு ஒரு பொதுவான பிரச்சனை. பொதுவா 2 விதமான ஆக்கிரமிப்பு தான் பெரிய பாதிப்பை உண்டாக்குது. ஒன்னு பொதுப்பாதை, இன்னொன்னு நீர்நிலைகள். ஆக்கிரமிப்புனா சும்மா எங்கேயாச்சும் வீடு கட்டுறது மட்டும் இல்ல, வயலுக்கு தண்ணி போற வரத்து கால்வாயை தூத்துட்டு அதுல விவசாயம் செய்யறது கூட ஆக்கிரமிப்பு தான். ஏன் சில சமயம் அரசாங்கமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டணம் கட்டிடுது. சென்னையில ஒரு போலீஸ் ஸ்டேஷனே நீர்நிலை மேல கட்டியிருந்ததா ஒரு கேஸ் வந்தது. கடைசியில கோர்ட் அதை இடிக்க சொல்லி உத்தரவு போட்டுச்சு. அடுத்து பகுதி 2. அரசாணை 540 உங்க ஆயுதம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த அரசாணை இந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனைக்குன்னு பிரத்யேகமா கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பர் பவர்ஃபுல் சட்டம். அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள்லையும் நீர்நிலைகள்லையும் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணுங்கிறதுக்காகவே 2014 கொண்டு வந்த ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் தான் இந்த ஜிஓ நம்பர் 540. நம்ம பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது தான் இதோட ஒரே நோக்கம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவோ அரசாங்கத்துக்கு சொந்தமான பொது இடங்கள்ல இருக்கிற ஆக்கிரமிப்புக்கு மட்டும்தான் பொருந்தும். உங்களுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இருக்கிற இடப்பிரச்சனைக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. அதுக்கு நீங்க சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். பகுதி 3. நடவடிக்கை எடுப்பது எப்படி? சரி, சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு வரிசையா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த 4 ஸ்டெப்பையும் நாம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நேரா கலெக்டர் கிட்டயோ இல்ல கோர்ட்டுக்கோ போகக்கூடாது. முதல்ல தாசில்தார், அப்புறம் ஆர்டிஓ, அதுக்கப்புறம் தான் டிஆர்ஓ. இதுலயும் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா அப்போதான் கடைசி ஆப்ஷன் கோர்ட். அதனால நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். தாசில்தார் கிட்ட கொடுக்கிற முதல் பெட்டிஷன்லயே அரசாணை 540 படி இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணணும். ஏன் தெரியுமா? ஏன்னா பல அதிகாரிகளுக்கே இந்த ஜிஓவை பத்தி சரியா தெரிஞ்சிருக்காது. நீங்க அதை குறிப்பிடும்போது தான் அவங்க அதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களுக்கு உரைக்கும். நீங்க மனு கொடுத்த தேதியிலிருந்து கரெக்டா 60 நாளைக்குள்ள தாசில்தார் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு அது சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட்டை கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். இது சட்டப்படி அவரோட கடமை. ஒருவேளை அந்த 60 நாள்ல தாசில்தார் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, இல்ல எடுத்த ஆக்ஷன் உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா அடுத்ததா நீங்க வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ஆர்டிஓ கிட்ட மேல்முறையீடு செய்யணும். அவர் 30 நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். ஆர்டிஓ எடுத்த நடவடிக்கையிலேயும் உங்களுக்கு திருப்தி இல்லைனா அடுத்ததா நீங்க மாவட்ட வருவாய் அலுவலர், அதாவது டிஆர்ஓ கிட்ட 2வது அப்பீல் பண்ணலாம். அவருக்கும் பதில் சொல்ல 30 நாள் டைம் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்பும் ஃபெயிலான பிறகுதான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். அடுத்து பகுதி 4. அதிகாரிகளின் கடமையும் உரிமைகளும். இந்த சட்டம் மனு கொடுக்கிற நமக்கு மட்டும் இல்ல, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும், ஏன் ஆக்கிரமிப்பு பண்ணதா சொல்லப்படுறவங்களுக்கும் சில கடமைகளையும் உரிமைகளையும் கொடுத்திருக்கு. அப்பதான் ஒரு நியாயமான விசாரணை நடக்கும். இந்த அரசாணைப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைச்சு அவங்க மாசம் மீட்டிங் போட்டு இந்த மனுக்களை பத்தி பேசணும். ஆக்கிரமிப்பு செஞ்சதா சொல்லப்படுற நபருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க கிட்ட விளக்கம் கேட்கணும். ஏன்னா அவங்க தெரியாம கூட தப்பு செஞ்சிருக்கலாம் இல்லையா? அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும். ஒருவேளை அது நீர்நிலை ஆக்கிரமிப்பா இருந்து அங்க குடியிருக்கிறவங்களுக்கு வேற வீடு இல்லைன்னா அரசாங்கம் மாற்று இடம் கொடுத்த பிறகுதான் அந்த ஆக்கிரமிப்பு ஆகட்டணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆக்கிரமிப்பு அகற்றுறது கட்டாயம். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5. உங்கள் பங்கு ஏன் முக்கியம்? சரி, சட்டம் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா இந்த சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நீங்க. இந்த படத்துல சொல்ற மாதிரி தான், சட்டம்ங்கிறது சும்மா ஒரு கருவி. அதை நாம எடுத்து பயன்படுத்தும் போதுதான் அதுக்கு பவரே வரும்.
அரசாணை 540ன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, ஆனா அது தூங்கிட்டு இருக்கலாம். அதை தட்டி எழுப்பி வேலை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு விழிப்புணர்வா இருக்கிற நம்ம கையில தான் இருக்கு. சரி, அப்போ கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். 1. உங்க மனுவுல மறக்காம அரசாணை 540 பத்தி சொல்லுங்க. 2. அந்த ஆர்டரை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. தாசில்தார், அப்புறம் ஆர்டிஓ, அப்புறம் டிஆர்ஓ. 3. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பெட்டிஷனோட காப்பியையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. 4. உங்க மனு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்துங்க. இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இப்போ சட்டம் உங்க கையில இருக்கு, அது எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். உங்க ஊரோட, உங்க சமுதாயத்தோட பொது சொத்துக்களை காப்பாத்த ஒரு குடிமகனா உங்க கடமையை செய்ய நீங்க தயாரா? யோசிங்க.